தாயே என்ன அறிவேன் நீ என்ன அறிவேன் நீ எங்கே இருக்க என் தாயே எங்கே இருக்க நீ கடலில் நாங்கள் தான் போய் வருவோம் நாங்கள் போய் வருவோம் நீ எப்பொழுதும் என் தாயே எங்களுக்கு நீ எங்களுக்கு நீ வழிதுணையா எப்போதும் நீ வருவாய் நீ வருவாய் ஏழேலோ என் தாயே ஏழேலோ. 2 மரம் 3 மரம் ஒன்றா போகிறணும், யார் மரம் முன்னே போகிறது? கொஞ்சம் ஃபீடாக தூக்கி பாடுவோம். ஓடி இலமை ஏலை ஓடி ஆத்தாடி நீ இருக்க நான் இருக்க என்ன தவம் செய்தனம்மா நீ யார நான் யார நீ தலா தோவுற நீ எங்கே இருக்கிற நீ ஓட்ட காட்டு. அவ்வளோதான். இதெல்லாம் வந்து அவங்க நான் ஒரு பாட்டு பாடுவோம், அவர் ஒரு பாட்டு பாடுவார். இப்போ நான் பாடுற பாட்டு தான் பாடுவோம். அவர் ஒரு மனசில் இருக்கிறது எதுனா ஒன்று. இப்போ அவருக்கு மனசு கஷ்டம், வேறு நேரத்தில் அந்த இடத்துல பகிர்ந்துக்கணும். இதில் நெய்தல் அப்படிங்கிற நிலத்துக்கு சொந்தக்காரர்கள் மீனவர்கள் இல்லையா. ஆனால் இன்றைய நிலையில் எப்படி இருக்குது அப்படின்னா, இன்றைய உள்ள வந்து ஒரு அதாவது தகவல் தொழில்நுட்பங்கள்லாம் வளர்ச்சி அடைந்த பிறகு, நல்ல ஒரு கல்வி தகுதி வந்த பிறகு, அந்த மீனவ சமூகத்திலேயே தான் ஒரு மீனவர் அப்படின்னு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா யாராவது பார்த்தா சொல்லுவாங்க மீன்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மீனவர்கள் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, பழமையான கடலோடிகள். இன்னைக்கு வந்து கடலோடிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடலோடிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மீனவர்கள்னு குறுக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மீனவர்களுக்கு சங்க காலத்திலிருந்து பேர் வந்து என்னதுன்னா பரதவர்கள் அப்படிங்கிறது பேர். இந்த பரதவர்கள் யாரு அப்படின்னு சொன்னா, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, பெரும் கடலோடிகள். நாம வந்து திராவிடர்கள் அப்படின்னு அறியப்படுற நாம வந்து திராவிடம் திரவத்தின் வழியாக வந்தவர்கள் என்றால், இந்த திரவத்தின் வழியாக வந்தவர்களை வழிநடத்தி கொண்டு வந்து இங்கு சேர்த்தவர்கள் கண்டிப்பாக மீனவர்களாகத்தானே இருக்கணும். ஏன்னா கடலை ஆளக்கூடிய சக்தி பெற்றவர்கள் மீனவர்கள், கடலோடிகள். மீனவர்கள் அப்படிங்கிற வார்த்தையிலே ரொம்ப குறுக்கம் இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஆனால் அவங்க கடலோடிகள், பெருங்கடலோடிகள். எங்கள் காலத்திலலாம் வந்து ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து நல்ல தொழில்னாக்கா அது கொஞ்சம் மேன்மையான தொழில் தான், ஆடான தொழில் கிடையாது. மேன்மையான தொழில். டைமுக்கு தகுந்த மாதிரியே போவோம், டைமுக்கு தகுந்த மாதிரியே வந்துடுவோம். இன்னைக்கு நீங்கள் நெய்தலில் ஒரு கிராமத்துக்கு போயிட்டீங்கன்னா, பசியோடு போயிட்டீங்கன்னா, நீங்கள் திரும்ப பசியோடு வரமாட்டீங்க. எங்கேயும் போய் எந்த ஊருக்குள்ளேயும் போய் எனக்கு பசிக்குது அப்படின்னா உங்களை திரும்ப பசி ஆறாமல் வெளியே விட மாட்டாங்க. அடுத்தபடியாக நீங்கள் கடலுக்குள்ளே போகிறீங்க, கடலுக்குள்ளே போகும்போது எனக்கு நீந்த தெரியாது, ஒரு பெரிய சிக்கலை எதிர்கொள்கிறீங்க, உங்களால் தப்பிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் வருது. பெரிய சூறாவளியோ அல்லது ஒரு பெரிய அலைகடலோ திரண்டு வருது. அப்படிங்கும்போது உங்களால் தப்பிக்க முடியாத ஒரு சூழல் வந்துருச்சு அப்படின்னா, எனக்கு நீந்த தெரியாது சொல்லிட்டீங்கன்னா உயிரை கொடுத்தாவது காப்பாற்றி கொண்டு விட்டுருவாங்க கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா அதை தன்னுடைய கடமையாக நினைப்பார்கள். நீந்த தெரியாத மக்கள் நம்மை நம்பி இங்கு வந்திருக்கிறார்கள், அவர்களுடைய உயிரை காப்பாற்றி கொடுப்பது நம்முடைய கடமை அப்படிங்கிறத ஒவ்வொரு மீனவனும் உணர்ந்து செயல்படுவான். இப்போ காலையில் 5 மணிக்கு போகிறோம்னாக்கா சாயந்தரம் வரனாக்கா நாங்கள் பழையது கட்டின்னு போடுவோம். இப்போ ராத்திரி சாப்பாடு மீதி ஆயிடுச்சுனாக்கா அதை வச்சு காலையில் வந்து பழையது கட்டின்னு போயிடுவோம். அங்கே வச்சு அதை சாப்பிட்டுக்கிட்டு சாயந்தரம் 2 மணி 3 மணிக்கெலாம் வந்துடுவோம். அதுமாரி தான் இருந்தோம். இங்கேருந்து ஒரு 2 ஒரு தூரத்தில் போயிட்டு வலை கட்டுறதுக்கு போவோம். அங்கே வந்து மேல் தண்ணி வந்து சும்மா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் அங்கே கீழ் தண்ணி பார்த்தீங்கன்னா வெள்ளை ஓட்டம் அதிகமாக இருக்கும். அந்த வெள்ளை ஓட்டத்தில் வலை கட்டலாமா இல்லை கட்டக்கூடாதான்னு பார்த்துட்டு நாங்கள் பாவத்தை போட்டு கல்லை இறக்கி பார்த்துட்டு வலை கட்டுற எண்ணமாக இருந்தால் அங்கே வலை கட்டி மீன் பிடிச்சின்னு கரை வந்து சேருவோம். இங்கேருந்து போகிறது 2 ஹவர் ஆகும், வரத்துக்கு 2 ஹவர் ஆகும். நவரைக்குன்னு பார்த்தீங்கன்னா தனி வேலை, கவலைக்குன்னு பார்த்தீங்கன்னா தனி வேலை, காணாங்கழுத்தின்னு பார்த்தீங்கன்னா தனி வேலை, வஞ்சரம்னு பார்த்தீங்கன்னா தனி வேலை. அதாவது வலை என்றைக்கு இந்த வலையை எடுத்துன்னு போகும்போது அந்த வலை மீன் மட்டும்தான் தெம்பாடும். மற்ற மீனும் அதில் வந்து அதிகமாகலாம் வராது.
தெம்போட ஆனால் அதிகமாக வராது. நான் இங்கே வாளுக்கு வந்து பெரிய பெரிய கோலா, பெரிய பெரிய சீலா, பாறை, கீரை எல்லாம் பிடிச்சி வந்தாங்க. இப்போ அந்த மீன்லாம் இல்லை. மீனுக்காரன் பிழைக்க முடியாது. தீபாவளியில் கவலை கழுத்து, பூனாங்காரில் கிடைக்குது, காரப்படி கிடைக்குது. இதுதான் எங்களால் இப்போ வாழ முடியாது. கடல் நம்மளாம் முடியாது. நாங்கள் போய் சம்பாதிச்சதான் எங்களை சாப்பிட்லாம். விலங்கிரும் பரப்பின் எரிசுரா நீக்கி வலம்புரி மூழ்கிய வாந்தமில் பறந்தவர் அப்படின்னு பாடல் இருக்கு. ரெண்டு பறந்தவர்கள் யாரு? பட்டினவர்கள் இருக்கிறாங்க, சிறிய பட்டினவர்கள் இருக்கிறாங்க, பள்ளி இருக்கிறாங்க, நாட்டார் இருக்கிறாங்க, மரைக்காயர் இருக்கிறாங்க, செம்படவர் இருக்கிறார்கள், ஓடக்காரர் இருக்கிறார்கள், பறவர் இருக்கிறார்கள், முக்குவர் இருக்கிறார்கள். இப்படி அவர்களுடைய இனக்குழுக்கள். இந்த இனம் பரதவர்கள் அப்படிங்கிறது வந்து சாதி இல்லை, அது வந்து ஒரு இனம். கடற்கரையிலும் நீர்நிலைகளும் வாழக்கூடிய ஒரு இனம். இந்த இனத்துல 21 குழுக்கள் இருக்கிறாங்க. காற்று பேசல அடிச்சாலாம் சொல்லுவாங்க. காற்றை எடுத்து கச்சாங்காத்தான் இன்னும் கோடை காற்று, வாடை காற்றுன்னு சொல்லுவாங்க. அந்த காற்றுக்கெல்லாம் போகக்கூடாது, கொள்ளக்கூடாதுன்னாங்க. சில பேர் இருக்கிறவங்க இருப்பாங்க வீட்டில், இல்லாதவங்க பயத்துக்கு எல்லாத்துக்கும் போவோம், மீறி போவோம். இது இந்த படிக்குது இல்லை, அது இது இப்போ மப்பு இருக்குது இல்லை, இந்த புயல் வரக்கூடாது. இப்போ இது குன்னாடன்றது, இந்த புயல் எடுத்தால் தான் ஆபத்து. என் கட்டு மரத்துக்காரர்களுக்கு ஃபைபர் போட்டு இருக்குது. இந்த காற்றுக்கு இது இந்த காற்று அடிக்கக்கூடாது. இந்த காற்று அடிச்சிடலாம், இந்த காற்று அடிச்சிடலாம், இந்த காற்று அடிக்கக்கூடாது. இந்த காற்று அடிச்சதுனாக்கா இப்படியும் கொடுக்கும், தண்ணி மேலாகவும் தூக்கும். அவ்வளோ சீக்கிரம் கரை வர முடியாது. இந்த வடை ஈரம், வடமேற்கு, குன்னாடை, வடமேற்கு, தென்காற்று, தென்கிழக்கு, தென்காற்று, இந்த காற்று தெற்கு காற்று ஈரானாக இருக்குது. இது நேராக கச்சா ஈரம், இது வாடை ஈரம், இதெல்லாம் குன்னாடை. இதான் 8 இது தான் நம்மளுக்கு 8 காற்று தான். இந்த பெரும்பாலும் வந்து நம்மளுக்கு இந்த காற்று தான் அடிக்கும். வாடை ஈரம் அடிக்கும். வாடை காற்று எப்போனா சைக்ளோன் ஃபார்ம் ஆகிறப்ப தான் வாடை காற்று அடிக்கும். அதேமாரி சைக்ளோன் ஃபார்ம் ஆகுதா கச்சாங்காற்று அடிக்கும். சைக்ளோன் ஃபார்ம் ஆகி ஆறுதல் தரும். இந்த புயல் எடுத்ததுனாக்கா இங்கே காற்று வந்ததுன்னா ஆறுதல் தரும். அப்போ சைக்ளோன் கிடையாதுன்னு நினச்சிக்கொண்டு. இந்த புயல் எடுத்ததுன்னு வையன், இது சொல்லிக்க முடியாது. இது அப்படியே இருந்துக்கினே இருக்கும், அதுவாக போயிடும். அப்புறம் இந்த வாடகை காற்று போய் இந்த காற்று வரும். இந்த கடல் இப்போ காற்று கடலில் போட்டுக்கிட்டே எப்படி இவங்க போகலாம்? போட்டுங்க காணான்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு 3 நாளைக்கு தெரியும். அது வந்து மேலா கடலில் போயிட்டாக்க தெரியாதான், கரமுகமே தெரியாதான். அதனால் ஒரு ட்ரிப்பு போயிட்டு 2 நாளாக வரல. அதுக்கு எதுக்கு தெரிஞ்சு போலீஸ்லாம் ரிப்போர்ட் பண்ணிட்டாச்சு. ஃபோன் பண்ணி கஸ்டமர்ஸ்லாம் ஃபோன் பண்ணி அப்புறம் அவங்க எங்கெங்கே போய் தெரிஞ்சாங்களாம். தெரியவா மேலா கடிச்சு இட்டு வந்துக்கிறாங்க. சோறு கஞ்சிலாம் செத்து போய்ச்சிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு தொழில் தான் வயிற்றுக்கு இல்லாத போகுதுங்க பாரு. இப்படி தான் போகுதுங்க. பயப்படுறது எதுக்கு பயப்படுவாங்க? இந்த புயல் எடுத்தால் தான், புயல் எடுக்கிறதுக்கு முன்னாடி போயிட்டோம்னா, புயல் எடுக்கிறதுக்கு முன்னாடி போய் மாட்டினா புயல் எடுத்தால் தான் ஆபத்து. நம்மளுக்கு தெரிஞ்சிருந்து நம்ம போகிறோம்ல, புயல் எடுத்துக்குதுடா, காற்று இப்படி தான் அடிச்சுன்னு இருக்கும், நம்ம போனால் வருமானம் கிடைக்குன்னு போகிறலாம். அது ஆபத்து கிடையாது. நம்பி போகலாம். ஐப்பசி அடமலை காற்றுன்னுவாங்க, அப்போ தான் கன்ஃபார்மாக போவாங்க. புயல் அப்போ தான் எடுக்கும், அப்படிலாம் போனால் தான் நம்மளுக்கு வருமானம். துடிஞ்சு போனால் சம்பாதிப்பானுங்க. கடலுக்கு துடிஞ்சு போகிறவன், கடல் ரொப்பா இருக்குன்னு வீட்டில் இருந்தேனாக்கா வேலைக்கு ஆகாது. துடிஞ்சு போனானாக்கா அவன் வீட்டுக்கு எப்போவுமே சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்காது. அவன் போகிறானாக்கா கண்டிப்பாக அவன் வீட்டுக்கு 1000 ரூபாய் இருக்குது, 500 ரூபாய் இருக்குதுன்னு நினச்சிக்க வேண்டியது தான். சும்மா வராது. கடலில் வந்து வாழ்க்கை நிலை இல்லாது. நிலத்தில் இப்போ நம்ம உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது, இது சலம்புறதே இல்லையே, இது அசைகிறதே இல்லை. ஆனால் அலைக்கடலில் உங்களால் இப்படி உட்கார்ந்துருக்க முடியுமா? அது அலம்பிக் கொண்டே இருக்கும். அதாவது வாழ்க்கை நிலையில்லாதது அப்படிங்கிறது ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஒவ்வொரு கணப்பொழுதும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறவங்க வாழ்வை வந்து ஒவ்வொரு கணமும் தரிசித்து கொண்டிருக்கிறது. எப்படி ஆம்பளை கடலுக்கு போயிட்டு வந்தால் தான் எங்கள் புருஷன் வர்ற வரைக்கும் எங்களுக்கு கவலையாக இருக்கும். இன்னும் காணாவே, அடுத்தவங்கள பக்கத்தில் போய் கேட்பேன், எத்தனை மணிக்கு வருவாருன்னு கேட்டுன்னு இருப்போம். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக ஆம்பளை வீட்டுக்கு வரதான் எங்களுக்கு. ஆம்பளை கடலுக்கு போயிட்டாக்கா ஆண்டவரெலாம் நினச்சிட்டு இருப்போம்.
அம்மா இல்லைம்மா சீக்கிரம் வர வையம்மான்னு சொல்லி எங்கள் தெய்வத்தை வேண்டுவோம், எங்கள் தாய் தம்பனை வேண்டுவோம். இன்னும் கடலுக்கு போன மனுஷன் வரலையே, ஆனால் தான் வேண்டுவோம். அவங்க வந்தால் தான் எங்களுக்கு கஷ்டம் எல்லாம் இருக்கும். அவங்க போயிட்டு வர்ற வரைக்கும் எங்களுக்கு கஷ்டம்தான். எங்களுக்கு கடல் தான் எங்களுக்கு தெய்வம். எங்களுக்கு வேறு எந்த தொழிலும் தெரியாதும்மா, எங்களுக்கு கடல் தான் எங்களுக்கு தொழில். ஒரு சாதாரண நகர்ப்புறத்து வாசிக்கு சென்னை கடலில் போய், சென்னை வந்து மெரினா பீச்சில் போய் நின்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பரந்த கடல் தெரியும். ஆனால் ஒரு மீனவனா, ஒரு கடலோடியா நாங்கள் போய் நின்னா அங்கே உள்ள ஓடக்கூடிய நீரோட்டங்கள் எனக்கு தெரியும். இந்த நீரோட்டங்கள் எப்படிப்பட்ட நீரோட்டங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, பெரும் பரப்பில் தெரியக்கூடிய கடல் பரப்பு இல்லையா, முழுவதுமாக நீர்த்திரள். ஆனால் அந்த நீர்த்திரளின் உள்ள எப்படியான ஒரு நீரோட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கடலோடியால தான் கண்டுபிடிக்க முடியும். அலையடி அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே பரப்பில் நீர் திரள் மட்டும்தான் தெரியும். ஆனால் உள்ள நீரோட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து மேற்கு பகுதியில் கடல் அடியில் வரக்கூடிய நீரோட்டத்தை வந்து சோனிவாடு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அந்த கிழக்கு பகுதியிலிருந்து ஓடி வரக்கூடிய இன்னொரு நீரோட்டம் இருக்கு இல்லையா, அதுக்கு எதிரான நீரோட்டம் எப்படி காற்று இருக்கோ அதே போலதான் அந்த நீரோட்டங்களும் இருந்துட்டு இருக்கும். அப்போ மேற்கிலிருந்து வரக்கூடிய நீரோட்டத்தை சோனிவாடுன்னு சொல்றோம், கிழக்கு பகுதியிலிருந்து வரக்கூடிய நீரோட்டத்தை வாணிவாடு அப்படின்னு சொல்றோம், கரையிலிருந்து ஆழ்கடலை நோக்கி போகக்கூடிய நீரோட்டத்தை அரணிவாடு அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல ஆழ்கடல்ல இருந்து கரையை நோக்கி வரக்கூடிய நீரோட்டத்தை வந்து கரைக்கு அணைத்த நீவாடு அப்படின்னு சொல்லுவோம். இது 4 நீவாடுகளை பற்றி நான் சொல்லியிருக்கேன். இப்போ சோனிவாடு, வாணிவாடு, அரணிவாடு, கரைக்கணைத்த நீவாடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த நீவாடுகள் எப்படி இருக்கும்னா, நீங்க பார்த்தா கடல் அவ்வளவுதான் தெரியும். ஆனா ஒரு கடலோடிக்கு, ஒரு பாரம்பரிய மீனவனுக்கு இந்த நீவாடு ஓடி கிடக்குது, இந்த நீவாடு ஓடி கிடக்கும்போது இந்த மீன் படும், இந்த மீன் படுது அப்படின்னா அப்ப இந்த நீவாடு ஓடி கிடக்குது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடலை பார்த்தீங்கன்னா கடல் மேல் மட்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். கடலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாறைகள் இருக்குது, பெரிய பெரிய முள்ளு கம்பளங்கள் இருக்கும், மரங்களை கீழே இருக்கும். அதில் வலை பட்டாவே வலை உறிஞ்சிடும். அதுக்கு மறுபடியும் நாங்கள் புது வலை தான் பண்ணுவோம். பழைய வலையை விட்டுனா அதுக்கடுத்து கூட வரவங்க யாருமே வலைக்கும் வரமாட்டாங்க. புதுசாக இருந்தால் தான் அந்த மீன் ஒரு மீனாச்சும் ஒரு மீன் எக்ஸ்ட்ரா வரும். பக்கத்து வலையில் மீன் பிடிச்சாரான், அங்கே மீன் பிடிச்சினா இங்கே மீன் பிடிச்சின்னு வருவான். அந்த பக்கத்தில் ஒரு மரத்துக்கார மீன் பிடிச்சின்னு வருவான், இங்கே ஒரு பக்கத்துக்கார மீன் பிடிச்சின்னு வருவான். தொடர்ந்து 3 நாள் ஒன்றுமே இல்லை. நம்ம இல்லை என்னடா டெய்லி ஒன்றும் இல்லாத வருது, நம்ம என்ன பண்ணோம், என்னடா பக்கத்து வரலாம் மீன் கிடையாது, நம்மளுக்கு ஒன்றுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், சரி எங்கே தப்பு நடந்துக்குது, நம்ம செஞ்ச தப்புன்னு கிடையாது, எங்கேயோ தப்பு நடந்துக்குது, அதுக்கு பரிகாரம் என்ன, இந்த இதுமாரியா நம்ம கும்பிட்ற தெய்வத்தை எல்லமாக முன்னீஸ்வரன் கும்பிடுவோம். முன்னீஸ்வரன் ஒரு சுருட்டு ஒன்று இருக்கும், அதை வச்சு கும்பிட்டுக்கு விட்டு போனால் எனக்கு பொழப்பு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். நம்பி சாப்பாடுக்கு சொல்லிட்டு போவோம். அன்றைக்கி இருக்குது ஆமையோ பாம்பு வலையில் வந்துடுச்சுன்னு வைங்க, ஆமையோ பாம்போ ஏன்னா வந்துடுச்சிங்க, வந்துடுச்சு நம்ம பேத்து விட்றோன்னு வைங்க, உயிராட விட்டாலும் விட்றோம், செத்துடுது, அதுவே செத்துடுச்சுன்னா பிரச்சனை கிடையாது. பாம்பை கண்டிப்பாக கையால் பேக்க முடியாது, பாம்பை அதை பிடிச்சி பேக்க முடியாது, குறிப்பிட்ட அளவுக்கு பேத்துன்னு வருவோம். இப்போ ஒரு சிக்கிக்கிச்சுன்னா ஒரு இடத்துல மொத்தமாக பிடிச்சிக்கிட்டு இந்த பாம்பை இழுத்தோம்னாக்கா ஒரு வேளை நல்லா போச்சுன்னா நல்லா போச்சு, இல்லை தலை வேறு முண்டை வேறு போயிடும். அப்போ நம்மளுக்கு என்ன நினைப்பான், கெட்ட சோகம், என்னடா பாம்பு வந்துக்கிட்ட வலையில், ஆமை வந்துக்கிட்ட வலையில், பரிகாரம் பண்ணணும். அப்போ அது பரிகாரம் பண்ணால் தான் நம்மளுக்கு வீட்டுக்கு சந்தோஷம் இருக்கும், நம்மளுக்கு ஒரு நிம்மதி இருக்கும். அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. நம்புறது தான், நம்புறதுனா நாங்கள் முக்கியமாக அல்லாவை கும்பிடுவோம், இது பண்ணுவோம், முன்னீஸ்வரனை கும்பிடுவோம். கடலுக்கு போனால் எல்லாமே இது தான், நான் உங்களை நம்பி போகிறோம், ஏன்னா நீங்கள் தான் பாட்டணும். யாரும் நம்புறது நாங்கள். அப்போ நல்லா வருவாம்மா. அப்போ இந்த கலைஞர காலமாயுது. அந்த நாளில் 10 ரூபாயிலே சோறாக்கி எடுப்போம் நாங்கள். 10 ரூபா கொடுப்பாங்க, 10 ரூபாயில குடும்பம் நடத்தோம் நாங்கள். இப்போ ஒரு பிள்ளைக்கு எனக்கு 2 பசங்க, 2 பையன் ஒரு பொண்ணு. 2 பசங்க பிறந்து கூட நாங்களுக்கு நல்லா வியாபாரம் தான். நான் இப்போ கடைக்கெல்லாம் போக மாட்டேன், இவர் தான் சம்பாஷணை போடுவார். பிள்ளைங்க தற்பி ஆறு வரைக்கும் நல்லபடியாக இருந்தோம். சின்ன பையன் மேய ஆரம்பித்தேன், அப்போ தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ தான் நான் கடைக்கு போக ஆரம்பித்தேன், காசிமூட்டுக்கு போவேன் மீன் வாங்கிறதுக்கு. அப்போ வந்து 2000 ரூபாய்ட்டு போனால் போதும். இப்போ 5000 ரூபாயும் பத்தமாக எடுத்தோம். 2000 ரூபாய்ட்டு போனால் ஒரு குண்டா நிறைய வாங்கிட்டு வரோம் மீனும் அந்த நாளில்.
இப்போ வந்து 10,000 ரூபாய் போனாலும் ஒரு குண்டா கூட அடக்க முடியல மீனும். அவ்வளோ விலையாகி போச்சு. இப்போ விலைவாசி ஆகி போச்சுமா, இப்போ முடியல. கடலை எவ்வளோ தான் பாடுபட முடியும், ரொம்ப நாள் பாடுபட முடியாது. அதுவும் இங்கேருந்து போயிட்டு ஒரு நாளைக்கு 300 கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் மற்ற வெளி உலகத்தை பார்த்தீங்கன்னா கடலில் போகிறவங்க மீன் பிடிக்கிறாங்க, இந்த மீன் வந்திருக்கு அந்த மீன் இருக்குது அதிகம் லாபம் சம்பாதிக்கணும் தான் பார்ப்பாங்க. நாங்கள் பிடிச்சின ஒரு கூட மீன் 1000 ரூபாய் நாங்கள் பிடிச்சின்னு வந்தாலும் இங்கேருந்து ஏலம் எடுத்தவங்க அந்த மீன் இப்போ 1500 விற்றா அது பல வகையாக போகும். நாங்கள் பாடுபட்டு மீன் பிடிச்சின்னு வருது, நாங்கள் கஷ்டப்படுறது நாங்கள். ஆனால் எங்ககிட்ட மீன் மேலே விலை வச்சு அதிகமாக சம்பாதிக்கும் வேறு யாரும் இருக்காங்க. 100 ரூபா ஒரு மீன் போகிற மாதிரி தான் எங்களுக்கு தெரியும். அதே ஒரு இறா வந்து முட்டை உள்ள இறாவாக இருந்தால் ஒரு 200 ரூபா தான் அந்த முட்டை எங்களுக்கு கொடுப்பாங்க, சும்மா கொடுக்குற மாதிரி. அதே அவங்க மோட்டரில் வச்சு அந்த இறா எடுத்துன்னு மார்க்கெட்டில் வந்து ஒரு இறா 3000 ரூபா போகும். ஆனால் நாங்கள் பிடிச்சின்னு வந்து 200 தான் கிடைக்கும். அது எடுத்துன்னு போய் விற்றவங்களுக்கு 2800 லாபம் கிடைக்கும். இங்கே கல்லாரத்தில் மீன் வந்தாக்கா வாங்கி எடுத்துன்னு போய் ஏலம் விடுவாங்க. அதை வாங்கி எடுத்துன்னு போய் நான் 4 ஊர் சுற்றுவேன். அங்கேருந்து விற்றுட்டு 3 மணி ஆகும், 4 மணி ஆகும், 2 மணி கூட ஆகும், 12 ஆகும். நாங்கள் விற்றுட்டு நாங்கள் வீட்டுக்கு வருவோம். அதில் கிடைச்சா 10 ரூபா கிடைக்கும், இல்லைனாக்கா நஷ்டம் வந்தாலும் வரும். விற்காத கூட ஒரு நாளைக்கு எடுத்தாந்து பீசல் பணம் போட்டுவோம், உப்பு போட்டு பூனை நாய்க்கு தூண்டுட்டு போயிடும். மீன்காரன் தொழில் அப்படிப்பட்ட தொழில். அந்த உண்டான எடுக்கலைனாக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எங்களுக்கு. இந்த கடல் நம்மளாம் முடியாது, கடல்லையும் வருவ முன்ன கிடையாது. இங்கே போனால் 50 ரூபா 100 ரூபா அதுக்கு மேலே கிடைக்க மாட்டுது. 2 நாளாக பாடுபட்டார், 250 ரூபா நான் கொடுத்தாரு. அந்த மாதிரி கஷ்டம். 250 ரூபா குடும்பத்தை ஓட்ட முடியுமா? என்னடா நம்ம வலை வச்சு ஓட்டினோம் இப்படி இருக்கிறோமே, சரி நம்ம ஒரு வலையை ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், சொந்த தண்ணி வீட்டில் நான் ஒன்று வலை வாங்குறேன்டானே, நீ மறுபடியும் அதே இடத்துக்கு தான் போறியா நீ? ஏன்னா கை மாரி கையை பாரு, கை எப்படி இந்த கை எப்படி ஆகி போச்சுன்னு காட்டுவேன். இன்றைக்கி நகர்ப்புறத்தில் உள்ள வாழக்கூடிய ஒரு, அதாவது பல்வேறு வசதி வாய்ப்புகளை எதிர்பார்த்து அந்த வசதி வாய்ப்புகளின் மூலமாக தன்னை வந்து மகிழ்ச்சிப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு இளைஞனுக்கு வந்து தான் வந்து ஒரு மீனவன்னு சொல்ல விருப்பம் இல்லை. நான் ஜோ டி க்ரூஸ், 30 வருஷமாக கப்பல் துறையில் இருக்கேன். நான் சொல்கிறேன், பெருமையோடு சொல்கிறேன், நான் வந்து ஒரு மீனவர், பாரம்பரிய மீனவருடைய மகன் தான். ரொம்ப வருத்தம் இருக்குது. வருத்தம் இருக்குதுன்னு மெதுவாக சொன்னேன். எப்படி என்னுடைய தொழில் எந்தனா மேலே போனால் கூட அடிமட்ட தொழில் முக்கியமான தொழில் இல்லை. இதில் போய் நம்ம இதில் சம்பாதிச்சோமா அதில் போனோம். உங்கள் அப்பா எதில் சம்பாதிச்சு கொடுத்தாரு, எதில் சாப்பிட்டோம்? நம்ம இதை நம்பி தானே சாப்பிட்டோம். அம்மா போய் அந்த மீன் பிடிச்சின்னு போய் அம்மா போய் தெரு ரூபா விற்று தானே நம்மளை கொடுத்தாங்க, நம்மளை படிக்க வச்சாங்க. வேறு எதை நம்பி படித்தாங்க? இன்னைக்கு ஒரு 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 வயசான மீனவர் தன்னுடைய வந்து வாழ்வை வந்து தன்னுடைய சமூகம், தன்னுடைய தலைமுறைகள் வந்து இதை பிடிக்கல, இது இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்குள்ளாகுது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இதே தலைமுறை வந்து இன்னும் கொஞ்ச நாளில் நான் என்னுடைய மீன் அந்த 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 கடலோடி வாழ்வை, அந்த ஒரு மீன் பிடித்தல் அப்படிங்கிற ஒரு வாழ்வை, முத்து குளித்தல் அப்படிங்கிற வாழ்வை, உப்பு காய்ச்சுதல்ங்கிற வாழ்வை நான் கண்டிப்பாக என்னுடைய தலைமுறைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், வாழ்ந்து காட்டணுங்கிற வரக்கூடிய காலம் வரும், கண்டிப்பாக வரும்.